ஸோ 1980 இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 7 டேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறது மூலமா ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறமா தான் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக செகண்டரி ப்ரமோட்டர்ஸாக யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ். வேர்ல்ட் வார் 1க்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, நியர்லி 113 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளை 1980 தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. அது எப்படி 1980 இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்போ வரைக்குமே ரன்னிங் கண்டிஷனில் 2024 இருக்கு அண்ட் மார்க்கெட் லீடராகவுமே இருக்காங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்சோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளை இவங்களுடைய 70th இயரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் இந்த 69 வருஷம் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, எப்படி அவங்களுடைய பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணாங்கிறது கூடவே நம்ம எல்லாருக்குமே இந்த கம்பெனியை ஒரு மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரர், அதாவது ஒரு பைக் இல்லை ஸ்கூட்டி பண்ணுற கம்பெனியாக தெரியும். பட் எவ்வளோ பேருக்கு இவங்களுடைய 3 வீலர் ஆட்டோ செக்மெண்ட்டை பற்றி தெரியும்? எஸ், டிவிஎஸ் கம்பெனி 3 வீலர் ஆட்டோ பண்ணுறதுல ஒரு முக்கியமான மார்க்கெட் லீடர். அது மட்டும் இல்லாமல் இவங்க சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வெல் நோன் பிளேயராக இருக்கிற இவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியுமே இருக்குது, சுந்தரம் ஃபைனான்ஸ்ங்கிற பேரில். ஸோ இவங்களோட வண்டி வாங்குறதுக்கு இவங்களே லோனுமே தர போகிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸோட கம்பெனி ப்ரொஃபைல் தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரி என்ன அண்ட் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமாங்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃபண்டமெண்டல் மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்னால தான் இந்த மாதிரியான புது புது வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி அடுத்தது அனலைஸ் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்க்கு ரிப்ளையும் நான் சீக்கிரமாக ஒரு வீடியோவும் கொண்டு வரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஸ்டோரி நாங்குநேரி திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிக்குது. எஸ், இது ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ணப்பட்ட கம்பெனி. ஸோ 1911 டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் டிவி சுந்தரம்ங்கிறது தான் இதோட ஃபவுண்டர். அவரோட நேம்லேயே இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 1911 பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இந்த பேங்கிங் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இவர் பேன் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இவர் டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு ரோட்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு சவுத் இந்தியாவில் ரோட்ஸ்க்கு கனெக்டிவிட்டி இல்லைங்கிறத. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியா டைமில் நார்த் இந்தியாவில் அதிகமான ரோட் கனெக்டிவிட்டி இருந்துச்சு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பட் சவுத் இந்தியாவில் அதிகமாக பிரிட்டிஷர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்போர்ட்லங்கிறதுனால துறைமுகங்களை தான் பெட்டராக வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரோட் கனெக்டிவிட்டியை நம்ம பெட்டர் பண்ணுறது மூலமாக நம்மளால ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல்டையுமே அமைச்சிக்க முடியும் அப்படின்னு நினச்சிவர். அவரோட பேங்கிங் ஒர்க்கை விட்டுட்டு அவருடைய பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே சவுத் இந்தியாஸ் ரெகக்னைஸ்டு ஃபர்ஸ்ட் பஸ் சர்வீஸாக மாறுறாங்க அண்ட் ஸ்லோலி இந்தியாலையுமே ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடராக மாறுறாங்க. ஸோ இவங்களுடைய பேசிக் பிளானாகவே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான பஸ் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட் ரேட்டை கம்மியாகவும் பஸ் டைமிங்ஸை பர்ஃபெக்டாக, அதாவது ஷார்ப்பான டைமிங்க்கு வர மாதிரியும் அந்த சார்ட் ப்ரிப்பரேஷன்லாம் தான் இந்த கம்பெனி பேசிக்காக ஈடுபட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கம்பெனி அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமான கிஃப்ட் அண்ட் இன்சென்டிவ்ஸை கொடுத்தாங்க பஞ்சுவலாக இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு எம்ப்ளாயி கரெக்டான ஷார்ப் டைமில் பஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அவருக்கு இந்த வாட்சஸ் மாதிரியான காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த டைமில் கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த பிஸ்னஸ்மே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான பிரைவேட் பிளேயர்ஸ் வராங்க. ஸ்லோலி கவர்மெண்ட்டுமே இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நேஷனலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏரியா டு ஏரியா கனெக்ஷனுக்கான பஸ் எல்லாமே கவர்மெண்ட் மட்டும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனியை மொத்தமாக இழுத்து மூடிடுறாங்க. பட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த டிவி சுந்தரம் ஆல்ரெடி வேற ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்போசர் வச்சுருந்தாரு. அதுதான் 1919 ஒரு ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் பண்ணுற கம்பெனி மதுரை பேஸ்டாக இருந்துச்சு, அதை அக்வயர் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக வச்சுக்கலாமே அப்படிங்கிறதுனால தான். பட் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஏசியாஸ் பிக்கெஸ்ட் சர்வீஸ் சென்டராக 1936 அது மாறிடுது. ஸோ இதை பார்த்த சில கார் கம்பெனிஸ், முக்கியமாக ஃபோர்ட் மாதிரியான அண்ட் செவர்லெட் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இவருக்கு இந்த ஆட்டோமொபைலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ இவர்கிட்ட நம்ம டீலர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்டோமொபைலுக்கான டீலர்ஷிப்பை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் மார்க்கெட் லீடர் தான் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸ் தான். அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்தாலுமே ஸ்டில் அவங்க கன்வின்ஸ் ஆகல, கொடுக்கலாமா வேண்டாமா கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த டிவிஎஸ் கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் அண்ட் பணக்காரங்க கிட்ட போயிட்டு அவங்களோட மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஃபோர்ட் அண்ட் செவர்லெட் மாதிரியான கார்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 7 டேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி கார் டீலர்ஷிப் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணதில்லை, ஒரு புது இனோவேட்டிவ் ஐடியாவை இதை பண்ணாங்க. ஸோ ஃப்ரீயாக ஒரு 7 டேஸ்க்கு அந்த ஜமீன்தார்ஸ் கார் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் மறுபடியும் மாட்டு வண்டிக்கு மாறினாங்களான்னு பார்த்தா இல்லை, அவங்க பேசாமல் நமக்கு தான் காசு இருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த காசு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக பயங்கரமாக இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த டீலர்ஷிப்பை பார்த்துட்டு ஜென்ரல் மோட்டார்ஸ்மே வந்துட்டு எங்கள் காரைக்குமே நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த கம்பெனி வளர 1946 சுந்தரம் மோட்டார்ஸ் கார் டீலர்ஷிப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை ரீபிராண்ட் பண்ணி ரீநேம் பண்ணுறாங்க. அண்ட் 1958 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய இடங்கள்ல இஎம்ஐஸ் தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனியுமே ஆரம்பிக்கிறாங்க. பட் 1955 இந்த கம்பெனியோட ஃபவுண்டரான டிவி சுந்தரம் ஐயங்கார் இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறமா தான் இந்த சுந்தரம் ஃபைனான்ஸுங்கிறதே அவரோட ஞாபகார்த்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ கரண்ட் டைமில் இந்த ஃபேமிலியோட 4th ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் தான் இந்த கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. 1976 இவங்க மொப்பட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த லோடு ஏற்றிட்டு போகக்கூட வண்டி. ஸோ அந்த இடத்துல தான் 1970s and 80s டைமில் டிவிஎஸ் 50 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ வரைக்குமே இந்த லோட் கேரியர் செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடராகவே இருக்குது. ஸோ 1980 இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரொமோட்டரோட விஷன் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த கரண்ட் ப்ரொமோட்டர்ஸோட அனலைசஸ் என்னன்னு பார்த்தோம்னா வேணு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற தான் இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரொமோட்டராக இருக்காரு. இதை தவிர இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த டிவிஎஸ் ஃபேமிலி குரூப் ஃபுல்லாவே இந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் தான். பட் எல்லாருமே அதிகமாக நோட் பண்றது வேணு ஸ்ரீனிவாசன் தான். ஏன்னா இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அவர் கையில தான் வச்சிருக்காரு. இவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதை தவிர MBA யூஎஸ்ஏல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்த இதை லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியா மாத்தினதுல முக்கியமான ரீசன் இந்த வேணு ஸ்ரீனிவாசன். இவர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு எத்திக்கலான நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோட்டர் சொல்லலாம். இந்த வேணு ஸ்ரீனிவாசனோட ஐடியாஸ்னால தான் ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸை டிவிஎஸ்க்கு இந்தோனேசியா அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கொடுத்தாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸுமே இவருக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த வேணு ஸ்ரீனிவாசனுக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக செகண்டரி ப்ரொமோட்டர்ஸாக யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி வேணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க டாக்டரேட் வச்சிருக்காங்க வார்விக் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாந்துல இருந்து. இவங்க இப்போ கரண்ட் டைம்ல சுந்தரம் கிளேட்டன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, அதாவது இதுவுமே இந்த டிவிஎஸோட ஒரு சப்சிடி கம்பெனி தான். இந்த கம்பெனி அலுமினியம் டை காஸ்டிங் பண்றதுல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ஒரு நார்மல் அலுமினியம் ஓர ஒரு யூசபிள் ப்ராடக்டா, முக்கியமாக இந்த ஸ்கூட்டர் மாதிரியான பைக்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமாக அலுமினியம்ஸ் தான் தேவைப்படும். அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறுறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு இவங்க டைரக்டராக இப்போ கரண்ட் டைமில் இருக்காங்க. அண்ட் இவருக்கு ஒரு சன்னுமே இருக்காங்க, சுதர்சன் வேணும்னு சொல்லிட்டு. இவர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா யூஎஸ்ஏல படிச்சிருக்காரு. அண்ட் இவர் இப்போ கரண்ட் டைமில் டிவிஎஸ்க்கு ஒரு ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராகவே இருக்காரு. இவர் இந்த டிவிஎஸோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் அதிகமான புது நியூ இனோவேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. தவிர TK பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட்டர் இருக்காரு. அண்ட் மற்ற பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் கம்பெனியை தான் நடத்திட்டு இருக்காங்க. பட் இவங்க டாடாஸ் மாதிரி இந்த குரூப் ஃபேமிலி வந்து பீரியட்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ரொம்பவே ஒரு எத்திக்கல் அண்ட் லாயல் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. பட் ஒருவேளை இந்த ஃபேமிலி பிரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு த்ரெட்டாக கூட போய் அது அமையலாம். இப்போ இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்குள்ள வந்தோம்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு எத்திக்கல் பிசினஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ட்ரஸ்டபிளா ரிலையபிளா இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இந்த மேனேஜ்மெண்ட்டை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியோட லிங்க்டின் பேஜில் நான் செக் பண்ணும்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மி, பட் என்ன சேலரி கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல எங்களுக்கு ஃபுட் ஈஸியாக அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரியான ஏகப்பட்ட வகையில் பெனிஃபிட்ஸ் தராங்க அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி த மேனேஜ்மெண்ட் இஸ் டூயிங் குட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஆரம்பிச்ச கம்பெனிங்கிறதுனால. அண்ட் இவங்க கிட்ட ஏகப்பட்ட சப்சிடரி கம்பெனிஸுமே இருக்கு. வீல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சப்சிடரி கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸாக தான் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் பிளான்ஸ், ரெவன்யூ சிஸ்டம்ஸ் அண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறது மூலமா இந்த கம்பெனியோட ஸ்டாக் நம்ம வாங்கலாமா வேணாமாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்காக ஸ்டே டியூன்டா இருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க் இங்கே வரும், செக் பண்ணி பாருங்க. பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.